வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். தமிழக வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. இதுவரை 98% பேருக்கு 6,000 ரூபாய் வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. தமிழக மக்களை நிர்மலா சீதாராமன் அவமானப்படுத்திவிட்டார். தேசிய பேரிடர் அறிவிப்பிற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் கண்டனம். அரசு விடுமுறை நாட்கள் அரசு அலுவலர்களுக்கு பொருந்தாது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் மழை பாதிப்புகளை குறைப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் 6,000 ரூபாய் நிவாரணத் தொகையை பொதுமக்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தமிழக மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க இயலாது என்றும் மாநில பேரிடராக அறிவிக்க விரும்பினால் அதற்கான வழிமுறைகளை அதிகாரிகள் தெரிவிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லியில் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனையில் இருந்ததாகவும் பேரிடரின் போது டெல்லியில் இருந்து கொண்டு மத்திய அரசை குறை கூறுவது நியாயமா என்று கூறினார். இதுவரை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 98% பேருக்கு 6,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் தின விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது கிறிஸ்துமஸ் தின விழாவை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் நடத்துவதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று கூறிய அவர் எந்த மதமும் வேறுபாடுகளை போதிப்பதில்லை என்றும் ஆனால் சிலருக்கு ஒற்றுமை பிடிப்பதில்லை என்று தெரிவித்தார். மேலும் 6,000 ரூபாய் மழை வெள்ள நிவாரணத் தொகைக்கு 5.5 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் இதுவரை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 98% பேருக்கு 6,000 ரூபாய் நிவாரணத் தொகை அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழக மக்களை அவமானப்படுத்தியுள்ளதாகவும் எதிரி நாட்டின் மீது போர் தொடுக்கும் எரிச்சல் மொழியில் என்று பேசியதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியது இரக்கமற்ற பேச்சு என்றும் மழை வெள்ளத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது அரசியல் செய்வது ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு விடுமுறை நாட்கள் அரசு அலுவலர்களுக்கு பொருந்தாது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் ஏற்பட்டது. இதையடுத்து தூத்துக்குடியில் தற்போது நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதால் விடுமுறை நாட்கள் அரசு அதிகாரிகளுக்கு பொருந்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாலும் அரசு பணியாளர்களுக்கு விடுமுறை பொருந்தாது என்று மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி அறிவித்துள்ளார். பாஜக அல்லாத அனைத்து மாநிலங்களின் எதிர்க்கட்சிகளை பாஜக மிரட்டி பார்க்கலாம் என நினைக்கிறது என அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்டுப்பாக்கம் வி.எஸ். ஐசக் கல்வியியல் கல்லூரியில் 15, 16 மற்றும் 17ஆம் ஆண்டிற்கான பட்டமளிப்பு விழா மற்றும் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரி தலைவர் ஐசக் ஐயா தலைமை தாங்கினார். மேலும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர்
அமைச்சர் நாகசுப்ரமணி முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு சுமார் 400 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இதனையடுத்து பேசிய அவர், பாஜக அல்லாத அனைத்து மாநிலங்களின் எதிர்க்கட்சிகளை பாஜக மிரட்டி பார்க்கலாம் என நினைக்கிறது என அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். அடக்கி ஒடுக்கி மிரட்டி பார்க்கலாம் என்று நினைக்கிறார்கள். எப்போதும் அந்த கனவு நடைபெறாது. ஏன்னு சொன்னால் பல்வேறு வேற்றுமைகளில் ஒற்றுமை காணுகின்ற இந்திய நாடு, ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள நாடு. எனவே ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள அனைத்து கட்சிகளும் ஓர் அணியாக இணைந்து எதிர்காலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று அந்த ஜனநாயகத்தை மீண்டு எடுப்போம், காப்போம் என்பதுதான் உறுதியான சொல். தென் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திண்டுக்கல்லிலிருந்து அமைச்சர்கள் இ பெரியசாமி மற்றும் ஆரா சக்கரபாணி ஆகியோர் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தென் தமிழகத்தில் பெய்த கனமழையால் தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்ட திமுக சார்பில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்களை அமைச்சர்கள் இ பெரியசாமி மற்றும் ஆரா சக்கரபாணி ஆகியோர் திண்டுக்கல்லில் இருந்து கொடியசைத்து அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் இ பெரியசாமி, திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட திமுக சார்பில் தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி, பழனி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், திண்டுக்கல் மாநகராட்சி துணை மேயர் ராஜப்பா மற்றும் அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஏற்கனவே நேற்றைய தினம் நம்ம முதல்ல ஒரு 5 லாரி வரைக்கும் அனுப்பிச்சிருக்கோம். அது நீங்களாக இன்றைக்கு மட்டும் தொடர்ச்சியாக 27 லாரிகளில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள், எல்லா பொருட்களும் அடங்கிய தொகுப்பு அங்கே வழங்குவதற்காக இன்றைக்கு 27 லாரிகளில் இன்றைக்கு பொருட்கள் அனுப்பப்படுகிறது. காய்கறிகளும் அனுப்பப்படுகிறது. அதில் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஏறத்தாழ 1.5 கோடி அளவிற்கு பொருட்கள் சேகரிக்கப்பட்டு இப்பொழுது அனுப்பப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அராஜகம் நடந்து கொண்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரவாயல் எம்எல்ஏ கணபதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் பாஜக அராஜகம் நடந்து கொண்டிருப்பதாகவும், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதுதான் திமுக மற்றும் இந்தியா கூட்டணியின் வேண்டுகோள் என்று கூறினார். அராஜகம் நடந்துட்டு இருக்குது. நாடாளுமன்றத்தில் பிஜேபியுடைய அராஜகம் நடந்துட்டு இருக்குது. அது 2024 நீங்கள்லாம் சேர்ந்து பதில் சொல்லிட்டீங்கன்னா சரியான பதிலடி கொடுக்கணும். அதுதான் உங்களுடைய வேண்டுகோள், திமுகவுடைய வேண்டுகோள், இந்தியா கூட்டணியுடைய வேண்டுகோள். ஓகே. எதிர்க்கட்சி இல்லாத பாராளுமன்றம் ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி தலைமையில் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்காக தமிழக அரசுக்கு நிவாரண நிதி வழங்குவது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கே.எஸ். அழகிரி, வரலாறு காணாத மழை வெள்ளத்தை சென்னை மற்றும்
சந்திப்பையும் தென் தமிழகம் சந்தித்திருக்கிறது. தமிழக மக்களை மத்திய அரசு மாற்றான் தாய் மக்களாக பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் பேரிடர் காலங்களில் மத்திய அரசு நிவாரண நிதியை அளிக்க வேண்டும் என்றும் ஆளுங்கட்சியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்வது ஏற்புடையதல்ல என்றும் கூறினார். மேலும் இந்திய வரலாற்றில் அதிக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டதே கிடையாது என்றும் ஹிட்லருடைய ஆட்சிக்கு பின்னர் மோடி ஆட்சியில்தான் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், எதிர்க்கட்சி இல்லாத பாராளுமன்றம் அல்ல என்றும் இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது எனவும் குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா தலைவர்கள் மோடிக்கு பிரஷர் கொடுத்து இந்த நிதியை வாங்கிட்டு சொல்லுங்கள், நாங்கள் வாங்கி கொடுத்தோன்னு சொல்லுங்கள். இவங்க நேரில் போய் பார்த்து ஒரு மகஜர் தரட்டும். உடனடியாக தமிழ்நாட்டுக்கு இந்த நிதியை ஒதுக்குங்கள் என்று பிரதமரை கேட்கட்டும். அப்படி கேட்டாங்கன்னா மாநிலத்திற்கு அவர்கள் உதவி செய்வதாக அர்த்தம். இங்கே உட்காந்துக்கிட்டு விமர்சனம் பண்ணுறதுனால என்ன பலன் இருக்கிறது? எந்த பலனும் கிடையாது. உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது, உங்களுடைய அதிகாரம் அங்கே இருக்கிறது, அங்கே போகலாம், நீங்களும் முயற்சி செய்யலாம், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தேவலாம் அந்த கட்சியும் ஏதோ முயற்சி செஞ்சுருக்காங்கன்னு. நீங்கள் எந்த முயற்சியுமே செய்யாமல் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற வேலையை குறை சொல்லிக்கிட்டு இருப்பது ஒரு பேரிடர் காலத்தில் ஏற்புடையது அல்ல. மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள். பாஜக அரசு எம்பிக்களை இடைநீக்கம் செய்து ஜனநாயக படுகொலை செய்துள்ளதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் 140க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின், முதன்மை செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன், தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், நாடாளுமன்றத்தில் 140க்கும் மேற்பட்ட எம்பிக்களை இடைநீக்கம் செய்த பாஜகவின் பாசிச போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என்றும், மக்களவையில் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பிய எம்பிக்களை இடைநீக்கம் செய்து பாஜக அரசு ஜனநாயக படுகொலை செய்துள்ளது. இது மோசமான முன் உதாரணம் என்று சாடினார். மேலும் நாடாளுமன்றத்திற்குள் அத்துமீறி நுழைந்த இருவருக்கு அனுமதி சீட்டு வழங்கிய கர்நாடகா பாஜக எம்பி கதாப் சங்கீதமிடம் இதுவரை விவரம் கேட்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் இந்த தேர்தலில் பயன்படுத்தக்கூடாது, பழைய வாக்குச்சீட்டு முறையே பேலட் சிஸ்டம் என்பதே நடைமுறைக்கு வர வேண்டும் என்கிற கோரிக்கையையும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் வலியுறுத்துகிறோம். டெல்லியிலே நடைபெற்ற 4வது கலந்தாய்வு கூட்டத்தில் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இதனை அழுத்தமாக நாங்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறோம். இவிஎம் என்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் மூலம் அவர்கள் முறைகேடு செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது இன்றைக்கு பல்வேறு ஆதாரங்களின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வல்லுநர்கள் இதை ஆதாரங்களோடு நிறுவி வருகிறார்கள். எனவே எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை வாக்குச்சீட்டு முறைப்படி நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை மீண்டும் வலியுறுத்துகிறோம். வருகிற டிசம்பர் 29ஆம் தேதி திருச்சிராப்பள்ளி சிறுகனூரில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு மழை வெள்ளம் காரணமாக தள்ளி வைக்கப்படுகிறது. தேதி பின்னர் அறிவிக்கப்படும். பொங்கலுக்கு பின்னர் ஜனவரி இறுதியில் இந்த மாநாடு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்களோடு கலந்து பேசிய பிறகு தேதி அதிகாரப்பூர்வமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவசரமாக சஸ்பெண்ட் செய்தது ஜனநாயக துரோகம் என்று சென்னை காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் சென்னை காங்கிரஸ் மத்திய கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜசேகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பிற்காக குரல் எழுப்பிய 145 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ததை கண்டித்தும், இதற்கு பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பதவி விலக கோரி மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெற்று வருவதாக கூறினார். மேலும் நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாட்டிற்கு காரணமாக இருந்தவர்களை குறிப்பிடாமல் அவசரமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்தது ஜனநாயக துரோகம் என்று குற்றம் சாட்டினார்.
தாக்குதல் சம்பவத்தை தடுக்க தவறிய பிஜேபி அரசை கண்டித்தும் பாராளுமன்றத்தின் பாதுகாப்பிற்காக குரல் எழுப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்து பாராளுமன்ற ஜனநாயகத்தையே கேள்விக்குறித்தாக்கிய மோடி அரசு பதவி விலக வேண்டும். இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அறிவுறுத்தலுக்கிணங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு அழகிரி அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கிணங்க இன்றைக்கு மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் இன்றைக்கு இங்கே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்து மக்கள் மீது தமிழக முதல்வருக்கு என்ன வெறுப்பு என்று பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் பாஜக கிழக்கு மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு சார்பில் கிறிஸ்துமஸ் மற்றும் வாஜ்பாய் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் கலந்து கொண்டு அனைவருக்கும் கேக் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 1000 பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய அடி காத்துக் கொண்டிருப்பதாகவும், இந்து மக்கள் மீது தமிழக முதல்வருக்கு என்ன வெறுப்பு இருக்கிறது என்று தெரியவில்லை, தீபாவளிக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் கூட அவர் வாழ்த்து கூறவில்லை என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் திமுகவினர் சுய விளம்பரத்திற்காக 6000 ரூபாய் மழை நிவாரண நிதி அளிப்பதாக தெரிவித்தார். 11 அமைச்சர்கள் மீது வழக்கா என்பதை கூட இப்பொழுதுதான் மக்களுக்கு புரிய வந்திருக்கிறது. ஒவ்வொருவராக எத்தனை பேர் தண்டனை பெறுவார்கள் என்பது நமக்கு தெரியாது. சட்டப்படி நடக்கக்கூடிய நடவடிக்கை. பொன்முடி அவர்கள் அவருடைய லாபத்தை கணக்கிடவில்லை, என் மனைவிக்கு 5 கோடி டேர்ன் இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு நீதியரசர்கள் எல்லாவற்றையும் ஆலோசித்து தான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பில் இதற்கு முன்னாக விடுதலை செய்யப்பட்டது தவறு என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கின் மூலம் நிரூபித்திருக்கிறார்கள். விசாரணை செய்து முடித்துதான் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பு சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, நீதி அங்கே கிடைக்கும் என்று சொல்வதெல்லாம் தவறு. நீதிக்கு தலைவணங்கித்தான் ஆக வேண்டும். இன்னும் நிறைய விஷயம் இருக்கிறது. நமது நிதியமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், கலைஞர் காலத்தில் இல்லாத வகையிலே அவருடைய மகனும் மருமகனும் 30,000 கோடி சம்பாதித்து விட்டார்கள், பணத்தை எங்கே வைப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை, முழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு கட்சியினுடைய நிதியமைச்சரே சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் மழை வெள்ளத்தில் தமிழக அரசின் செயல்பாடு மிக மோசமாக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வியாசர்பாடி மகாகவி பாரதி நகரில் அதிமுக மாநில சிறுபான்மை பிரிவு துணைச் செயலாளர் சேவியர் தலைமையில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மணிகண்டன், அப்துல் ரஹீம் மற்றும் 200க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்று கேக் வெட்டி கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் 2000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் மணிகண்டன், பொன்முடி தண்டனை விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் தண்ணீர் குடித்தாக வேண்டும் என்றும், நீதிமன்றம் தண்டனை வழங்கியது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்று கூறினார். மேலும் மழை வெள்ளத்தில் அரசின் செயல்பாடு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், திமுக அரசின் செயல்பாடு மிக மோசமாக உள்ளதாகவும், தென் மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் டெல்லி சென்று இந்தியா கூட்டணியில் பேரம் பேசிக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். வெள்ளம் வந்திருக்கிற தென் மாவட்டங்களிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் உடனடியாக சென்று மக்களுக்கு நலத்திட்டங்களை வரவே அவர்களுக்கு ஆறுதலை கூறியிருக்கிறார். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் கூட்டணி பேசுவதற்காக டெல்லியிலே இருந்து கொண்டு கூட்டணி விவகாரங்களை பேசிக்கொண்டு அங்கே பாரத பிரதமரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். எனவே இவர்கள் மக்கள் மீது அக்கறை இல்லாதவர்கள் என்பதை இந்த நிகழ்வு வெளிச்சம் போட்டு காண்பி இருக்கிறது. வருகின்ற காலங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா இடங்களிலுமே மிகப்பெரிய வெற்றியை பெறும். 40ம் நமது, நாடும் நமது.
கரூர் அருகே பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கான சாலை விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலையில் சாலை பாதுகாப்பு துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் தனியார் பள்ளி தாளாளர் பாலு குருசாமி தலைமையில் மண்டல போக்குவரத்து ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறை ஆய்வாளர்கள் பங்கேற்று பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து சாலை விபத்து குறித்த விழிப்புணர்வு குறும்படம் ஓட்டுநர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. பின்னர் ஓட்டுநர்கள் அனைவரும் விபத்துக்களை தடுப்போம் என்ற உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்த விழிப்புணர்வில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் தமிழ்நாடு பேரூராட்சி ஓய்வு பெற்ற அலுவலர்கள் கூட்டத்தில் 13 அம்ச தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சேலத்தில் தமிழ்நாடு பேரூராட்சி ஓய்வு பெற்ற அலுவலர்களின் 5வது மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில செயலாளர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் உரிய காலத்தில் பதவி உயர் கிடைக்காமல் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும், தற்போதைய இயக்குநர் நிலுவையில் உள்ள கோப்புகளை முடித்து இறுதி ஆணை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 13 அம்ச தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் தமிழகம் முழுவதும் இருந்து ஓய்வு பெற்ற பேரூராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இப்ப இந்த நேர்மனை அதிகாரி இயக்குனர் வந்த பிறகு கொடுத்துட்டோம். கொடுத்தவே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எங்களுக்கு ஃபைல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஆனா இந்த ஊழல் பெருச்சாளிகள் மீது எந்த நடவடிக்கை எடுக்காம சாதாரண ஒரு ஒரு கண்காணிப்பாளர் இந்த திருமதி லதா அவர்களை காஞ்சிபுரம் மாவட்ட மண்டல இயக்குனர் உதவி இயக்குநராகவும் திருவள்ளூர் மண்டல உதவி இயக்குனர் பொறுப்பாகவும் நியமித்து அரசு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஒரு விசேஷம்னா, இந்த அம்மா காஞ்சிபுரம் மண்டலத்தில் சிட்லப்பாக்கம், திருக்கழுக்குன்றம், மாமல்லபுரம் இந்த 3 பேரூராட்சியில வேலை பார்த்து 2 வருஷம் தான். நல்லா கவனமா கேளுங்க. 2 வருஷத்துல 3 பேரூராட்சி வேலை பார்த்துருக்காங்க. இந்த 3 பேரூராட்சியில கிட்டத்தட்ட 28 கோடி ரூபாய் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணதில்ல, செலவினம் பண்ணதில்ல. 6-7 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி போயிட்டாங்க. அதுக்குண்டான ஆதாரங்கள்லாம் கொடுத்துருக்குறோம். ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்காம அவங்களுக்கு இப்ப கடந்த 14 காட்டுமன்னார் கோயில் அருகே எரிவாயு அடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அடுத்த கால்நாட்டாம்புலியூர் கிராமத்தில் எரிவாயு அடுப்பு குறித்து பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் பாக்கியராஜ் தலைமையில் எரிவாயு அடுப்பை எவ்வாறு பாதுகாப்பாக உபயோகப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களிடையே செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் காட்டுமன்னார் கோயில் தீயணைப்பு நிலைய அலுவலர் ராஜவேல், வட்ட வழங்கல் அலுவலர் அன்புராஜ் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்ட காவல்துறை சார்பில் தென் மாவட்டங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெய்த கனமழை காரணமாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. மேலும் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை தற்போது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு பகுதியிலிருந்து நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்ட காவல்துறை சார்பில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் டோங்கரே உமேஷ் 3 வாகனங்கள் மூலம் தூத்துக்குடிக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தார். நெல்லை அருகே வெள்ளம் பாதித்த அப்பகுதி மக்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 400 பேருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அரிசி அடங்கிய நிவாரணப் பொருட்களை வழங்கினார். முன்னதாக ரஸ்தா புது காலனியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சின்ராஜின் குடும்பத்தினருக்கு அவர் ஆறுதல் கூறினார். நிகழ்ச்சியில் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன், மாவட்ட செயலாளர் கணபதி, அமைப்பு செயலாளர் ராதா செந்தில், நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் சிவலிங்கமுத்து மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தை கடக்கும் போது ரயில் மோதி 70 வயது அடையாளம் தெரியாத மூதாட்டி உயிரிழந்தார். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே மூதாட்டி ஒருவர் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் நோக்கி சென்ற அதிவிரைவு ரயில் மூதாட்டியின் மீது மோதியது. இதில் மூதாட்டி உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 70 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத அந்த மூதாட்டியின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் உயிரிழந்த மூதாட்டி யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தென்காசி பகுதியில் 1.74 லட்சம் செலவில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தென்காசி ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்ட அரங்கில் ஒன்றிய குழு கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் வல்லம் ஷேக் அப்துல்லா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அனைத்து ஒன்றிய குழு உறுப்பினர்களும் அலுவலர்களும் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய ஒன்றிய குழு தலைவர், மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களுக்கு தென்காசி ஊராட்சி ஒன்றியம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தொடர்ந்து தென்காசி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 1,15,00,000 செலவில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் 74 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. விருத்தாச்சலத்தில் இடைக்கால பணிநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து பெண் அஞ்சல் அலுவலக ஊழியர் கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் இரங்கப்பனூர் அஞ்சலகத்தில் கிளை அஞ்சலக அலுவலராக புவனேஸ்வரி என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி மண்டல துணை கண்காணிப்பாளர் அப்துல் லத்தீப் புவனேஸ்வரி பணிபுரியும் அஞ்சலகத்திற்கு வந்து பதிவேடுகளை ஆய்வு செய்தார். அதில் சரியான முறையில் புவனேஸ்வரி பதிவேடுகளை பராமரிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து புவனேஸ்வரியிடம் விளக்கம் கேட்ட அதிகாரியிடம் தன்னுடைய அஞ்சலக மேலதிகாரிகள் தனக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை விட கூடுதல் பணிகளை கொடுத்ததனால் வேலைப்பளு காரணமாக பதிவுகளை முடிக்கவில்லை எனவும் காலவாசம் கொடுத்தால் அதை விரைவாக முடித்து விடுவதாகவும் உறுதியளித்துள்ளார். ஆனால் மண்டல துணை கண்காணிப்பாளர் அப்துல் லத்தீப் அவரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு நாள்தோறும் வந்த புவனேஸ்வரியை அப்துல் லத்தீப் சந்திக்க மறுத்து அலட்சியப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் மனவேதனை அடைந்த புவனேஸ்வரி இடைக்கால பணியிடை உத்தரவினை ரத்து செய்ய கோரி தனது 1.5 வயது குழந்தையுடன் தர்ணாவில் ஈடுபட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலையில் காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுகவை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் உள்ள அண்ணா சிலை முன்பு பாஜக மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் அமைப்புகளுக்கு எதிராக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி மற்றும் திமுகவினர் செயல்படுவதாக கூறி பாஜகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட தலைவர் ஏழுமலை, பொதுச் செயலாளர் குமார் மற்றும் மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை பொறுப்பாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் ஆட்சி இனி வராது. ராகுல் காந்தியே, ராகுல் காந்தியே, பொது மன்னிப்புகள், பொது மன்னிப்புகள். விருத்தாச்சலத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விண்ணப்பித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் விருத்தாச்சலம் 10வது வார்டில் இருந்து 14வது வார்டு வரை உள்ள பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்கு விண்ணப்பித்தனர். முன்னதாக கோட்டாட்சியர் மனோகரன் மற்றும் கவுன்சிலர்கள் முகாமை துவக்கி வைத்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் குறைகளை துறை அதிகாரிகளிடம் மனுவாக அளித்து பதிவு செய்தனர். திருநின்றவூரில் பாஜக அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருநின்றவூர் நகராட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் உட்பட 141 எம்பிக்களை இடைநீக்கம் செய்த பாஜக அரசை கண்டித்து திருநின்றவூர் நகர செயலாளர் ஸ்டீபன் ராஜ் தலைமையில் காந்தி சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் மைய மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கௌதம் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினார். பின்னர் பாஜக அரசை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமினை நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பிச்சனூர்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் வருவாய்த்துறை, மருத்துவத்துறை, நகராட்சித்துறை, தபால் துறை மற்றும் ஆதிதிராவிடர் துறை உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று திட்டத்தினை தொடங்கி வைத்தார். இதில் நகராட்சி ஆணையாளர் மங்கையர்கரசன், நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை நிகழ்வுகள்.
தமிழக வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. இதுவரை 98% பேருக்கு 6000 ரூபாய் வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. தமிழக மக்களை நிர்மலா சீதாராமன் அவமானப்படுத்திவிட்டார். தேசிய பேரிடர் அறிவிப்பிற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் கண்டனம். அரசு விடுமுறை நாட்கள் அரசு அலுவலர்களுக்கு பொருந்தாது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.